எனக்கு கோடிங்கில் வந்து ஜீரோ நாலேஜ். லைக் அந்த ஃப்ரண்ட் எண்ட் எப்படி இருக்கும், அது பேக் எண்ட் எப்படி இருக்கும், அது என்னெல்லாம் பண்ணுவாங்க, எப்படி லிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. பட் ஐ மேட் திஸ் வெப்சைட். அதுவும் ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான வெப்சைட்டாக இல்லாமல் இன்க்ளூடிங் அனிமேஷன்ஸ், ரெஸ்பான்சிவ்னஸ், ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்லிட்டு எல்லாமே டாப் டு பாட்டம் நானே மேக் பண்ணேன். அது எப்படி பண்ணேன் அண்ட் நீங்களும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஜஸ்ட் மொபைல் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஒய் ஐ மேட் திஸ். ஏன் இந்த ப்ராஜெக்ட் பண்ணேன், ஏன் இந்த வெப்சைட் பண்ணேன் அப்படின்னா, லைக் இது வெப்சைட்னு சொல்கிறத தாண்டி வெயிட் லிஸ்ட் பேஜ்னு சொல்லலாம். ஏன்னா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி அதுதான். நான் இது ஏன் பண்ணேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து வீடியோக்காக ரேண்டமாக பண்ணாமல் இதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. என்னென்னா, லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். we are going to launch UI UX கோர்ஸ். தமிழில் நம்ம வந்து ப்ராப்பரான UX கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறோம், அதுவும் சீக்கிரமாகவே. ஸோ அதுக்கு வந்து ஐ பிளான் டு கலெக்ட் சம் டேட்டா. ஸோ அந்த டேட்டா லைக் இந்த நேம், இமெயில் ஐடி அதெல்லாம் சம்திங் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால ஐ மேட் திஸ். இப்போ நான் வந்து சிம்பிளாக கூகுள் ஃபார்ம் கூட போயிருந்துருக்கலாம், பட் எனக்கு வந்து எக்ஸாக்டாக இது வழியாக வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு மாதிரி தோணுச்சு. ஸோ தட் ஐ மேட் திஸ். நீங்கள் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பிரிண்ட் கமெண்ட்லையும் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் லான்ச் அப்போ வந்து வெயிட்லெஸ் பீப்புளுக்கு அடிஷனல் ஆஃபர்ஸ் இருக்க போகுது. எஸ், இந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த பர்டிகுலர் வெயிட்லெஸ் பேஜை மேக் பண்ணேன். இப்போது இதுக்கான ஹோல் ப்ராசஸில் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டிசைன் பார்ட். ஸோ பேசிக்லி இதுக்கு வந்து நான் பேசிக்கான ஸ்ட்ரக்சர் போட்டு டிசைன் பண்ணணும்னு எனக்கு ஐடியா இருந்துச்சு. ஸோ தட் அதை ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு டிசைன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, இதுதான் நான் பண்ண டிசைன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி லைக் வெரி சிம்பிள். ஸோ அதனால் மேலே லோகோ இருக்கும், வெயிட் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பேட்சில் லிமிடெட் சீட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி ப்ராப்பராக வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான வேர்டிங்ஸ் எடுத்தோம். லைக் எஸ் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அது கீழே வந்து ரிசர்வ் மை ஸ்பாட்ஸ், தென் வெயிட் லிஸ்ட் மெம்பர்ஸ் வந்து அடிஷனல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். ரைட்டா? தென் இந்த ரிசர்வ் பார்ட்டு கிளிக் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாப்அப் மாதிரி ஓப்பன் ஆகணும். அந்த பாப்அப்பில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிச்சிருக்கோம். லைக் ஐ ஜஸ்ட் நீட் சம் டேட்டா ஃப்ரம் த யூசர்ஸ். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிச்சிட்டோம். ஸ்டெப் 1ல் வந்து நேம் கலெக்ட் பண்ணுறோம், இமெயில் ஐடி கலெக்ட் பண்ணுறோம் அண்ட் மொபைல் நம்பர். அண்ட் ஆல்சோ நேமும் இமெயில் ஐடியும் மேண்டேட்டரியாக கொடுத்துருக்கோம், மொபைல் நம்பர் கேட்டிருக்கோம். தென் கண்டினியூ கொடுப்பாங்க. கண்டினியூ கொடுத்தாங்கன்னா ஸ்டெப் 2ல் இந்த மாதிரி வந்து அவங்க பிகினரா இல்லை வந்து நாலேஜ் இருக்கா, இன்டர்மீடியேட்டா, கெரியர் ஃபியூச்சரான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ரைட்டா? இதெல்லாம் முடிச்சுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பேஜ் போட்டு நான் முடிச்சிட்டோம். ரைட்டா? இதுதான் வந்து கம்ப்ளீட் அந்த வெயிட் லிஸ்ட் பேஜ்க்கான சிம்பிளான ஒரு லேஅவுட் டிசைன். இதுதான் நான் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து யூஎக்ஸ் பார்ட்டில் தான் வந்து தெளிவாக பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ப்ராப்பராக வந்து அவங்ககிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணணும். ஆல்சோ வந்து எந்த ஃபீல்டு மேனேஜரியாக கொடுக்கணும், எந்த ஃபீல்டு வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு பேசிக்கான சிம்பிளாக ஈஸியாக முடிக்கிற மாதிரியான ஒரு டிசைன் தான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இதில் வந்து கிளாசி தீம் சம்திங் லைக் ஒரு மாடர்ன் தீமில் பண்ணி வந்திருக்கோம். எஸ், இதை நான் பண்ணிட்டேன். இது பண்ணதுக்கப்புறம் ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணி தான் இதை டெவலப் பண்ணேன். எஸ், டெவலப்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் வந்து ப்ராம்ப்டை கொடுத்து அது டெவலப் பண்ணுச்சு அப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன மாதிரியான ப்ராம்ப்ட்லாம் கொடுத்தேன், எவ்வளோ சிம்பிளாக கொடுத்தேன், என்னெல்லாம் வந்து ப்ராப்பராக கேட்டேன் அப்படிங்கிறத இப்போ ஒன்றா பார்ப்போம். லைவாக ஐம் கோனா டெவலப் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை அப்படியே நான் எடுத்துகிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட்டுக்கு ஜஸ்ட் ஃபிக்மா யூஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, எக்ஸ்போர்ட்டில் வந்து PNG கொடுத்து எக்ஸ்போர்ட் லேயர் கொடுத்தா எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட்? எஸ், இப்போது ஆன்டி கிராவிட்டி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் உள்ளே வரீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ண சொல்கிறது அந்த மாதிரிலாம் காட்டும். நான் வந்து ஆல்ரெடி எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து ரைட் சைடில் வந்து நம்ம ChatGPT யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இது கொடுத்துருப்பாங்க, லைக் ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்காக. இதுதான் நம்ம ஏஜென்ட். ரைட்டா? இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த மீடியா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நம்மக்கிட்ட இருக்க அந்த 4 ஸ்க்ரீன்ஸ் இருக்கு இல்லையா, லைக் அந்த மெயின் ஹீரோ செக்ஷன், அப்புறம் அந்த பாப்அப்பில் வந்து 3, அதை வந்து ப்ராப்பராக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கன்வர்சேஷன் மோட் இருக்கும். ரைட்டா? ஸோ இது வந்து பிளானிங் அண்ட் ஃபாஸ்ட்னு 2 மோட் இருக்கும். இந்த பிளானிங் என்ன அப்படின்னா, ஏதாவது டாஸ்க் வந்து ப்ராப்பராக கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து டீப்பாக ரிசர்ச் பண்ணி என்னென்னலாம் காம்ப்ளெக்ஸாக இருக்கோ எல்லாத்தையும் ப்ராப்பராக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக ஒர்க் பண்ணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பெரிய சாஸ் ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறீங்க ஆர் சம்திங் லைக் ஒரு மல்டிபிள் பேஜஸ் இருக்க நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்க ஒரு இது பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து பிளானிங் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் தேவையில்லை. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் ஐம் கோனா கோ வித் ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எஸ், தென் இந்த மாடல் இருக்கு இல்லையா, இதில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கும். ஜெமினி 3.1, 3.1 லோ, ஃப்ளாஷ் அப்படின்னு நிறையா இருக்கும். இப்போ வந்து பர்டிகுலர்லி இந்த கிளவுடோட ஓப்பஸ் 4.6 அந்த மாடல் தான் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ ஐம் கோனா யூஸ் தட். எனக்கு அது ப்ராப்பராக வரும்னு தோணுது, அதனால் ஐம் கோனா யூஸ் தட். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜஸ்ட் நான் இப்படி கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஜென்ரேட் HTML CSS ஃபார் திஸ் வித் எக்ஸாக்ட் UI, நோ கம்ப்ரமைஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் சென்ட் கொடுக்குறேன். இது வந்து கம்ப்ளீட்லி அனலைஸ் பண்ணும். லைக் எவ்வளோ நேரம் வந்து திங்க் பண்ணியிருக்கு அதை பற்றி, அண்ட் ஆல்சோ லைக் என்னெல்லாம் அனலைஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு காட்டிகிட்டே வரும். எஸ், இப்போ வந்து எக்ஸாக்டாக நம்ம கொடுத்த இமேஜ்லாம் வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணியிருக்கு.
லைக் இந்த டெஸ்க்டாப் 3, 4, 5, 6 இதெல்லாமே வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ண போகுது. எஸ், இப்போது HTML கோடு வந்து ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணிடுச்சு. சி, நான் சிங்கிள் லைன் போடலை, கிளியராக கொடுத்துருச்சு. என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்லி கிளியராக கொடுத்துருச்சு. அண்ட் இடையில வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து அக்செப்ட் கேட்கும். லைக் இதை பண்ணணுமா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கும். அதுக்கு வந்து I'm gonna select அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். எஸ், இப்போ வந்து CSSும் மேக் பண்ணிடுச்சு. HTML மேக் பண்ணிடுச்சு, CSSும் மேக் பண்ணிடுச்சு. என்னென்ன கலர் போட்டுருக்கணுமோ எல்லாமே ப்ராப்பராக மேக் பண்ணிடுச்சு. இதுக்கும் I'm gonna select அக்செப்ட் சேஞ்சஸ் நான் கொடுத்துக்கிறேன். எஸ், இன்னும் அனிமேஷனுக்காக வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. அதுவும் மேக் பண்ணிட்டுரும். எஸ், இப்போ அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலும் கொடுத்துருச்சு. என்ன நம்ம அனிமேஷன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஃபைலும் கொடுத்துருச்சு. எல்லாம் முடிச்சதுமே அதுவாக வந்து ஒரு ப்ரௌசர் க்ரோம் ஓப்பன் பண்ணி அதுவாக வந்து எல்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கும். எஸ், நான் எதுவுமே பண்ணல, அதுவாக ஓப்பன் பண்ணுது. இப்போது எக்ஸாக்டாக நம்மளோட இதை வந்து கொடுத்துருக்கு. எக்ஸாக்டாக இல்லை, ஓரளவு மிஸ் ஆகிருந்திருக்கு. கம்ப்ளீட்லி இப்போ கொடுத்துருக்கு. அதுவாக செக் பண்ணியும் பார்க்கும். லைக் இதை செலக்ட் பண்ணால் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அதுவாக ரன் பண்ணி பார்க்குது. எஸ், செலக்ட் பண்ணுது. தென் நாங்கள் கரெக்டாக ஃபுல் நேம், இமெயில் ஐடிலாம் போடுவோம்னு நினைக்கிறேன். எஸ், செக் பண்ணுது. ஃபுல் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து பேங்க் கொடுக்கல, அதனால் கொடுக்கல. ஸோ அதை கொடுத்துட்டு தென் கொடுக்குது. அண்ட் ரிசர்வ் மை ஸ்பாட் கொடுக்குது. எஸ், இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ரிசர்வ் மை ஸ்பாட் கொடுத்து போகுது. எஸ், பர்ஃபெக்ட், கரெக்டாக இருக்குது. நம்ம கொடுத்த ஃப்ளோ வந்து எக்ஸாக்டாக கொடுத்துருச்சு. பட் எனக்கு ஸ்டில் வந்து என்னோடய டிசைன் வந்து எக்ஸாக்டாக அப்படியே இல்லை. ஸோ அதனால் ஐம் கோனா ட்வீக் இட். இப்போது நான் அகைன் திரும்ப ஆன்டி கிராவிட்டி போகிறேன். எனக்கு வந்து இந்த ஃபாண்ட் அதெல்லாம் வந்து இஷ்யூவாக இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஃபாண்ட் நேம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் செரிஃப் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். தென் அதை காப்பி பண்ணிக்கலாமே. யா, காப்பி பண்ணியாச்சு. தென் அங்கே அகைன் ஆன்டி கிராவிட்டி போயிட்டு எனக்கு ஒரு சில இதெல்லாம் தோணுச்சு, அதெல்லாமே இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணிட்டேன். எஸ், தென் யூஸ் தீஸ் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் செரிஃப் ஃபார் இட்டாலிக், அப்புறம் இந்த ஃபாண்ட் வந்து மெயினாக யூஸ் பண்ணிருக்கோம். அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆஸ் ப்ரைமரி அப்படிங்கிறத கொடுத்துறேன். தென் எக்ஸாக்ட் பேக்ரவுண்ட் கிரிட் லைன்ஸ்லாம் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டனோட ஸ்டைல், ஒர்க் ஆன் த ப்ராப்பர் பட்டன் ஸ்டைல் அப்படிங்கிறது கேட்டிருக்கேன். தென் லிக்விட் கிளாஸ் ஸ்டைல் வந்து மிஸ் ஆகுது. ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட்டாக கொடுத்துருச்சு, அது மிஸ் ஆகுது. அது ஒன்று. எக்ஸாக்டாக எனக்கு பிக்சல் பர்ஃபெக்டாக அவுட்புட் வேணும்னு கேட்டிருக்கேன். எஸ், இப்போது இதை ஃபிக்ஸ் கொடுத்து கேட்டிருக்கேன். இதுக்கு திரும்பவும் அது ஒர்க் பண்ணும். நமக்கு அந்த ப்ராப்பரான அவுட்புட் வர வரைக்கும் எக்ஸாக்டாக என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 ப்ராம்ப்ட்ஸ்க்கு அப்புறம் எக்ஸாக்டாக என்ன கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி ப்ராம்ப்ட் கேட்டதுக்கப்புறம் அவுட்புட் வந்து கிளியராக வந்துடும். எஸ், இப்போ அதுலேயே வந்து அடிஷ்னலாக கோட் ஆட் பண்ணணும். ஆல்சோ ஏதாவது கோட் ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கேட்ட மாதிரி HTML, CSS, JSலாம் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி நமக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். எஸ், இப்போ நமக்கு வந்து மாற்றி கொடுத்துருச்சு. இதை வந்து நம்ம கரெக்டாக திரும்ப ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதும் நம்ம செக் பண்ணிக்கலாம். எஸ், ஜெனரேட் பண்ணுது. ஓகே, அந்த ப்ராப்பரான அந்த ஃப்ளோ வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரன் பண்ண போகுது. பர்ஃபெக்ட். நமக்கு வந்து எக்ஸாக்டாக அந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கு. நான் என்ன ஃபாண்ட்டு கொடுத்தோமோ அது எக்ஸாக்டாக யூஸ் பண்ணியிருக்கு. பட் ஸ்டில் வந்து அது ப்ராப்பராக நமக்கு மேட்சாக இல்லை. எஸ், நமக்கு அந்த அனிமேஷன்ஸாக இருக்கட்டும், பிளால் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணலை. ஃபஸ்ட் பார்ப்போம். அந்த கிளாஸி எஃபெக்ட்டும் ஓரளவு கொடுத்துருக்கு. எஸ், கம்ப்ளீட்லி எல்லா இடத்துலையுமே அந்த ப்ரைமரி ஃபாண்ட்டை மாற்றிடுச்சு. அந்த இட்டாலிக் செகண்டரி ஃபாண்ட்டுமா அதுவும் மாற்றிடுச்சு. எஸ், நமக்கு இன்னும் ப்ராப்பரான இது வேணும். நான் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது என்னெல்லாம் அப்டேட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எஸ், இப்போது பேக்ரவுண்ட் க்ளோ எனக்கு வேணும்னு போட்டிருக்கேன். விச் மீன்ஸ் இந்த ஒரு க்ளோ இருக்கு இல்லையா, இது எனக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறம் பட்டனோட கிரேடியன்ட் கலர் வந்து எக்ஸாக்டாக அங்கேருந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. தென் அந்த பட்டனுக்கு வந்து இன்னர் ஷேடோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. லைக் சேம் ஹியர். செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த லீனியர் கலர் இருக்கு இல்லையா, இந்த கிரேடியன்ட் கலருக்குன்னு எக்ஸாக்டாக வந்து கோட் எடுத்துகிட்டு அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். தென் இன்னர் ஷேடோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பிளர் வந்து 4% இருக்குது. அண்ட் எஃப் கொடுத்துருக்கோம்.
எல்லாம் கொடுத்தாச்சு. அண்ட் ஸ்ட்ரோக்குமே வந்து லீனியர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது எல்லாம் கொடுத்தாச்சு. ரைட்டா? இங்கே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிட்டேன். ஸ்ட்ரோக் இருக்குது, ஸ்ட்ரோக்கோட லீனியர் என்ன, அது எவ்வளோ % இருக்குது, அண்ட் ஸ்டார் ஐக்கான் எனக்கு தேவைப்படுது. பட்டன்ஸ்குள்ள இருக்க ஸ்டார் ஐக்கான்ஸ் அதெல்லாம் இருக்கட்டும். தென் கீழே வந்து டெஸ்க்டாப்லேயே எனக்கு ப்ராப்பரான இது விஷுவல் ஆகணும். ஆல்சோ லைக் ஹெட்டிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும். தென் டெக்ஸ்ட்டு, அந்த பட்டனுக்கு கீழே இருக்க டெக்ஸ்ட்டோட கலர் வந்து எனக்கு ப்ராப்பராக விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கலரோட எக்ஸாக்ட் கோடே வந்து கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இதுக்கும் ஃபிக்ஸ் கொடுப்போம். எஸ், ஃபிக்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்குறது, அக்செப்ட் ஆகும் கொடுத்துடலாம். எஸ் எஸ் இப்போ இந்த கிரிட்லாம் வந்து ப்ராப்பராக கொடுத்துருச்சு. பட்டனுமே வந்து எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துருக்க கிரேடியன்ட்க்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்கு. கிளிக் பண்ணால் அந்த கிளாஸ் எஃபெக்ட் எல்லாமே கரெக்டாக வருது. பட்டனும் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கு. ஓகே, எனக்கு ஸ்டில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கொடுத்த மாதிரி எனக்கு அந்த பேக்ரவுண்ட் க்ளோ அந்த எஃபெக்ட் வந்து கொடுக்கல. அண்ட் ஆல்சோ லைக் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இந்த டெக்ஸ்ட் கலர் தீம் இருக்கு இல்லையா, இதோட கலர் வந்து அது எக்ஸாக்டாக கொடுக்கல. சம்திங் இது ஒயிட்டாக கொடுத்துட்டு இதை வந்து சம்திங் ஏதோ ஒரு கலரில் கொடுத்துருக்கு. எனக்கு அது வேணாம், எனக்கு எக்ஸாக்ட் இதே மாதிரி வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இங்கே லீனியர் போய்க்கிறேன். போயிட்டு இதில் என்ன மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து எக்ஸாக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க போகிறேன். எஸ், ஜஸ்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போது ஆன்டி கிராவிட்டி போகிறேன். போயிட்டு இங்கே வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து மீடியாவை இம்போர்ட் பண்ணிக்கலாம். எஸ், இம்போர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து கொடுத்துக்கிறேன். லைக் ஐ ஹவ் யூஸ் தீஸ் ஃபார்மேஷன் கிரேடியன்ட் ஃபார் ஹீரோ செக்ஷன் டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்டோட இதை போட்டுட்டு சம்திங் அந்த எக்ஸாக்டாக வந்து போட்டுட்டு இந்த ஃபார்மேட் தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஆல்சோ ஸ்டில் நமக்கு வந்து பேக்ரவுண்டில் அந்த க்ளோ எஃபெக்ட் வரலை. ஸோ ஸ்பேஸ் விட்டு அதையும் போட்டுக்கிறேன். ஸ்டில் ஐ காண்ட் see the background glow. அதுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே போயிட்டு நான் செக் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாம் கொடுத்தாச்சு. லேயர் பிளர் இருக்குது, ஒரு 450 லேயர் பிளர் இருக்குது. ரைட், அதுக்கு வந்து சிம்பிளாக நான் இந்த மாதிரி எலிப்ஸ் டூல் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஓகே, ஐ ஹவ் ஜஸ்ட் யூஸ்ட் எலிப்ஸ் ஷேப் with the color code mentioned above with layer blur. ஏன்னா எக்ஸாக்டாக கொடுத்தோன்னா எக்ஸாக்டாக கொடுக்கும். லேயர் பிளர் ஆஃப் 450 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். எஸ், இப்போ 2 கொடுத்துருக்கோம். நம்ம என்டர் தட்டிக்கலாம். எஸ், நமக்கு இப்போ அந்த கலர் வந்துருச்சு, பேக்ரவுண்ட் க்ளோ வந்துருச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. டெக்ஸ்ட் அதெல்லாம் இருக்குது. ரெஸ்பான்சிவ்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ வரையும் செக் பண்ணாமல் இருக்கோம், ரெஸ்பான்சிவ்னு செக் பண்ணிக்கலாம். எஸ், கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓரளவு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஐம் கோனா கிவ் திஸ். எனக்கு வந்து லாஸ்ட் ஸ்க்ரீனில் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு கான்ஃபிட்டி மாதிரி, விச் மீன்ஸ் இந்த பேப்பர் ட்ராப் அந்த மாதிரிலாம் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் அதை கேட்டிருக்கேன். எக்ஸாக்டாக வந்து இந்த செக்ஷன் வந்து கான்ஃபிட்டி அனிமேஷன் மாதிரி நம்ம கொடுக்கலாம். எதுக்கு அப்படின்னா லைக் டு மேக் தம் ஃபீல் வெல்கம், ஒரு வெல்கம் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆல்சோ நம்ம இனிஷியலாக வந்து வாட்ச் ஃப்ரீ டுட்டோரியல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் தட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து டேட்டாஸ் கிடைக்கும். ஆல்சோ நம்ம வந்து ஃப்ரீ ரிசோர்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் எக்ஸாக்டாக கேட்டிருக்கேன். கேட்டுட்டு அந்த கான்ஃபிட்டியை வந்து ப்ராப்பராக அந்த கேன்வாஸ்குள்ளே மட்டும் கொடுக்காம எனக்கு வந்து ஓவரால் ஸ்க்ரீன்லேயுமே வந்து அந்த பேஜ் வரும்போது பாப்பப் ஆகிற மாதிரி நான் கேட்டிருக்கேன். எஸ், இப்போ கரெக்டாக எல்லாம் கொடுத்துருச்சு. ரிசர்வைஸ் பார்த்து கொடுக்குறேன். இதில் அந்த டேட்டாலாம் ஃபில் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் தௌஃபிக் எம் கொடுக்குறேன் அண்ட் சம்திங் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இங்கே வந்து சம் நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ரிசர்வைஸ் பார்ட் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து அந்த பாப்பப் கான்ஃபிட்டி வரணும். தென் இங்கே க்ளோஸ் இருக்கும். தென் ஜாயின் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அப்படிங்கிறதும் கொடுத்தாச்சு. எது கிளிக் பண்ணால் எனக்கு அங்கே போகிற மாதிரி வச்சாச்சு. ரைட்டா, இதுதான் வந்து நமக்கு ஃபைனல் அவுட்புட் கொடுத்துருக்கு. எஸ், ஆஃப்டர் சம் ஐட்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ப்ராப்பரான அவுட்புட் கிடச்சிருக்கு. லைக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அனிமேஷன்ஸாக இருக்கட்டும், ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்கட்டும், அதே டிசைனாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் ஒரு 90 to 95% வந்து ப்ராப்பராக மேட்ச் பண்ணிடுச்சு. ஐம் ஓகே வித் திஸ். ஏன்னா ப்ராப்பர் டெவலப் பண்ணால் கூட அவங்க ஒரு 99%, 100% தான் வந்து வாய்ப்பு இல்லை. அவங்களும் மேக்ஸிமம் 95% தான் வந்து கொடுப்பாங்க. பட் இதுவுமே வந்து எக்ஸாக்ட் 90 to 95% கொடுத்துருக்கு. எஸ், பட்
இதை வந்து கம்ப்ளீட்லி நானே டெப்ளாய் பண்ணனா அப்படின்னா நோ. ஏன்னா வந்து எனக்கு பேக் எண்டில் வந்து எனக்கு டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கான இது தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு வந்து ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்தேன். ஆல்சோ எல்லாம் செக் பண்ணதில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு எதில் பண்ணுறது அப்படிங்கிறது ஐ ஹவ் நோ ஐடியா. அதனால ஐ ஜஸ்ட் ஆஸ்க் மிஸ்டர் ஹரிஷ் ராஜேந்திரன். தலைவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணான். ஜஸ்ட் அந்த HTML CSS மட்டும் நான் சென்ட் பண்ணிட்டேன். லைக் அதை ப்ராப்பராக எடுத்து அதை ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம டொமைனில் வந்து அவர் டிப்ளாய் பண்ணி கொடுத்துட்டாரு. பேக் எண்டும் வந்து ஃபயர்பேஸில் கனெக்ட் பண்ணி எக்ஸாக்டாக அந்த கூகுள் ஷீட்டில் வர மாதிரி கொடுத்துட்டாரு. இப்போது நான் ஒரு ப்ராடக்ட் டிசைனர். நான் வந்து ப்ராப்பரான ப்ராடக்ட் வந்து டிசைன் தான் பண்ணுறேன். பட் இப்போது என்னால் AI டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்பராக டெவலப்பும் பண்ண முடியுது. அந்தளவு AI வந்து எவால்வ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் சரி அதை அப்கிரேட் பண்ணிட்டே இருந்தாகணும் இல்லையா? லைக் வந்து ப்ராடக்ட் டிசைன் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா அது லைட்டாக கோடிங், அதாவது நோ கோட் டெவலப்மெண்ட் சம்திங் அந்த மாதிரி உள்ள வரலாம். அது கோடிங்கில் இருந்தீங்கன்னா அதுலேயுமே வந்து ப்ராப்பராக இன்னும் அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கிட்டெல்லாம் போகிறது பார்க்கலாம், ரைட்டா? ஸோ அதை ஒரு மோட்டிவாக வச்சு தான் நம்ம வந்து ப்ராப்பரான ஃபவுண்டேஷன்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வச்சு ஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த கோர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். லைக் இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் லான்ச் ஆகிடும். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் ஜாயின் தட் கோர்ஸ், லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பென் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து என்ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக மேக் பண்ணேன், எப்படி மேக் பண்ணேன், எப்படி வந்து கோடிங் நாலேஜ் இல்லாமல் வந்து ப்ராப்பராக டெவலப் பண்ணேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் மேக் பண்ணேன். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடச்சிருக்கும் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிசைனர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அண்ட் எப்பவும் சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டு வாட் எக்ஸைட்ஸ் யூ.